ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 ஓட எபிசோடு 3 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் போன எபிசோடு மாதிரி ரொம்பவே பரபரப்பா இல்லாம சிம்பிள் அண்ட் சட்டிலா முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு 1 அண்ட் எபிசோட் 2 நீங்க பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த எபிசோட் 3 குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு Film Bundle. எபிசோட் 3 பேரு த பாத். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஜாம்பிஸ் எல்லாம் ஜாக்சன் அட்டாக் பண்ண அன்னைக்கு நைட்டை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஜாக்சனுக்கு வெளியே ஏகப்பட்ட ஜாம்பிங்க செத்து போன நிலைமையில இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே சமயத்துல மார்ச்சரி மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல ஜோயலோட உடம்ப ஒருத்தவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு டாமி வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாமி வந்து ஜோயலோட உடம்ப கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜோயல் கையில கட்டி இருக்கிற வாட்சை பார்த்துக்கிட்டு டாமி வந்து நான் சாராவை கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சாரா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இப்படி ரொம்பவே வருத்தத்தோட டாமி வந்து ஜோயலோட உடம்ப கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் ஜாக்சன்ல யார் யாருக்கு அடிபட்டு இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எலிக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலியும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவளுக்கு தெரியற ஒரே விஷுவல் ஆபி வந்து ஜோயலை குத்தி கொலை பண்றது தான். அப்ப இதை பாக்குற எலி வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்ப இவ கத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த சீரிஸோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே இந்த சம்பவத்துல இருந்து இப்போ 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஜாக்சன் இன்னும் ரெக்கவரி மூட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களோட பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டாமி அங்க கட்டட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஜெசி வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாமி கிட்ட இருக்கிற சுத்தியெல்லாம் வாங்கி இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை பாக்குற டாமி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவன் நல்லாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்போ இப்ப எலி வந்து இன்னமும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு டாக்டர் வந்து எலி கிட்ட சில ஒர்க் பண்ண சொல்றாரு. அப்ப அந்த டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் எலி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பரவாயில்ல நீ முழுசா குணம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் இங்க இருந்து போலாமா அப்படின்னு எலி கேக்குறா. அப்ப அந்த டாக்டர் வந்து நீ பிசிக்கலி நார்மல் ஆயிட்ட, ஆனா மென்டலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ தெரபிஸ்ட் தான் வந்து இப்ப நம்ம எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இழந்திருக்கிறது உன்னோட அப்பா, அதனால உன் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்கிற எலி வந்து ரொம்பவே கூலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படி அந்த டாக்டர் ஜோயலை பத்தி உங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு எல்லாம் எலி வந்து கூலா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி எலி ரொம்பவே கூலா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. ஆனா இதை எலி கிட்ட கேட்காம சரி ஓகே நீ நார்மலா தானே இருக்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூமை விட்டு சிரிச்ச முகத்தோட வெளியே வரா. அப்ப அப்படியே சிரிச்சு வந்துகிட்டு இருக்கிற எலி வந்து அப்படியே அவளோட ஃபேஸை மாத்தி பயங்கர கோபத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. இப்ப எலி வந்து அவளோட வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறா. அப்ப அந்த இடத்துல ஜோயலுக்காண்டி நிறைய பேர் பூ வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீடே ஒரே வெறிச்சோடி இருந்துகிட்டு இருக்குது. இப்ப எலி வந்து நமக்குன்னு ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு, இப்ப அவரும் இல்லையேன்னு ரொம்பவே தனிமையில இருந்துகிட்டு இருக்கும் போது அப்படியே ஜோயலோட ரூமுக்குள்ள போறா. அப்ப அங்க இருக்கிற ஜோயலோட பெட்ல ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை திறந்து பார்த்தா ஜோயல் கடைசியா போட்டு இருந்த அவரோட ட்ரெஸ், வாட்ச் அண்ட் அவரோட கன்னுமே இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இதை பார்த்து எலி வந்து அந்த கன் எடுத்துக்கிட்டு அந்த வாட்சையும் எடுத்து வச்சுக்கிறா. அப்போ பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஜோயலோட ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அது பக்கத்துல போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி எலி வந்து தான் அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கும் போது கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம டீனா தான் வந்திருக்கா. அப்ப அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க, அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ சமைச்ச ஒரு குக்கீஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. இதை பாக்குற எலி வந்து டீனா கிட்ட என்ன புதுசா குக்கீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, இப்பெல்லாம் இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அது இல்ல இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ காண்டாகிட கூடாது, அதுக்குதான் நான் இந்த குக்கீஸை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற எலி வந்து அப்படி என்ன விஷயத்த சொல்ல போற கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் டீனா வந்து எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஜோயலை யாரு கொண்டாங்க, அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்க எங்க போறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலியோட மூஞ்சி மாறுது. அப்ப எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தான் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற டீனா வந்து இதை நான் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருந்தா அப்படியே நீ ஓடி போயிருப்ப, நீ முதல்ல முழுசா குணமாகி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகுறா. அப்போ உங்க யாரு, அவங்களோட பேர் என்ன, எங்க போயிருக்காங்க அப்படின்னு எலி கேட்டதுக்கு அப்ப
அப்பதான் அவங்க ஒவ்வொருத்தர் பேரா டீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி ஜோயில கொன்னவங்களோட பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜட போட்டிருந்தால அவளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவளோட பேர் தான் ஆபி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேரை நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறா. அப்ப டீனா வந்து அங்க வந்தவங்க எல்லாருமே உல்ஃப் கேங்கோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உல்ஃப் கேங்கோட ஆர்ஜினை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் டீனாக்கு எப்படி தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா ஜெஸி தான் டீனா கிட்ட சொல்லியிருப்பான். அப்ப இதை பத்தி நீ வேற யார்கிட்டயாவது சொன்னியா அப்படின்னு எலி கேட்டதுக்கு டீனா வந்து நான் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றேன், ஆனா கண்டிப்பா டாமி கிட்டே நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப கட் பண்ணா டியா வந்து எலி கிட்ட என்னென்னலாம் சொன்னாலோ அது எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் இப்போ டாமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட டாமி வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஜோயில கொன்னவங்களை இப்ப நம்ம பழி வாங்க முடியாது, ஏன்னா ஜாக்சன் இன்னும் முழுசா ரெடி ஆகல. அது மட்டும் இல்லாம இப்போ பழி வாங்குறதுக்காண்டி போனா ஜாக்சன்ல பாதுகாப்பு சுத்தமா இருக்காது. இதெல்லாம் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து இந்நேரம் உங்களுக்கோ எனக்கோ ஆச்சுன்னா இப்போ ஜோயல் வந்து சியாட்டலோட பாதி தூரத்தை ரீச் பண்ணிருப்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. சியாட்டல்னா என்னன்னா உல்ஃப் கேங் எல்லாருமே அந்த இடத்துல தான் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்கிற டாமி வந்து நீ எதுவும் எனக்கு சொல்லி புத்திமதி கொடுக்காத, அவர் என்னோட அண்ணன், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப எலி வந்து சொல்றது எதுவும் கேட்காம அவர் ரிவெஞ்ச் பண்ணியே தீரணும்ன்ற மைண்ட் செட்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கேட்கிற டாமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இது எதுவுமே இப்ப என் கையில கிடையாது, நம்ம கவுன்சில் மீட்டிங்ல இதை பத்தி அப்பீல் பண்ணலாம், அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டா நம்ம ஜோயில கொன்னவங்களை பழி வாங்கி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போக சொல்றாரு. அப்ப அங்க இருந்து எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி டாமி வந்து எலி கிட்ட இங்க இருந்து 10 மைல் தூரத்துல ஜோயில புதைச்சிருக்கோம், உனக்கு பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா எப்ப வேணா போய்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து சியாட்டலுக்கு போற வழியில நான் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து எல்லாரும் போறாங்க. அப்ப அப்படியே இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா இப்போ ஒரு புது வகையான அமைப்பை சேர்ந்தவங்களை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி 2 கண்ணத்திலையும் கூடு போட்டவங்களை ஸ்கார்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து ஆன்மீகத்தை ரொம்பவே வழிபட்டுக்கிட்டு வருவாங்க. அதை விட இவங்க கம்யூனிகேட் பண்றது எல்லாமே விசில் வழியா தான் இருக்கும், அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருந்தா மட்டும்தான் பேசிப்பாங்க, தூரத்துல இருந்தா விசில் வழியா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்கார் அமைப்பு சார்ந்தவங்க சில பேர் காட்டு வழியா நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற அவங்களோட ஒரு குட்டி பொண்ணு இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருக்கிறவங்களும் நம்ம எங்க போறோம்னு நமக்கே தெரியாதா அப்படின்னு பேசி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி அவங்க எல்லாரும் அந்த காட்டு வழியா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய விசில் சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. இவங்க பதிலுக்கு ஒரு விசில் அடிச்ச உடனே ஆப்போசிட்ல இருந்து ஒரு பயங்கர விசில் சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு ஆபத்து இங்க நடக்க போகுது அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே பயந்துகிட்டு இருக்கிறா, இப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஜெஸி வந்து எலிக்கு சண்டை பயிற்சி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த 3 மாசம் இவன் சும்மாவே இருந்து இவ பாடி வீக் ஆயிருக்கும், அது அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலிய பாக்ஸிங் பேட்ச்ல பவரா குத்த வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எலியும் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அந்த பாக்ஸிங் பேட்ச் குத்திக்கிட்டே இருக்கும் போது இதை பாக்குற ஜெஸிக்கு நல்லாவே புரியுது இவ இன்னும் சோர்வு ஆகல அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நீ பயிற்சி பண்ணது போதும், போய் ரெஸ்டடா அப்படின்னு சொன்ன உடனே எலி வந்து ஜெஸி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறா, நீ கவுன்சில் மெம்பர்ஸ்ல இருக்கியா அப்படின்னு. இதை கேட்கிற ஜெஸி உனக்கு எப்படி தெரியும், ஆமா அப்படின்னு சொன்ன உடனே நீ எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஜெஸி வந்து நீ இன்னைக்கு நைட்டே பேப்பர்ல நல்லா எழுதி வச்சுக்கோ, ஏன்னா நீ பேசும்போது கோவத்துல தான் பேசுவ, கோவத்துல இருந்தா அங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில இப்போ அந்த கவுன்சில் மீட்டிங்குமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஜோயில கொன்னதுக்கு நம்ம ரிவெஞ்ச் பண்ணி போகலாமா அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற மக்களுமே ஒவ்வொருத்தரா எழுந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம ஏதோ ரிவெஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப ஒவ்வொருத்தரா பேசி முடிச்சுட்டு இப்ப ரேச்சல்னு ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. அவங்களும் சேர் மேல எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ ரிவெஞ்ச் பண்ணி போறது ரொம்பவே சரியில்லை, என் குடும்பத்துல இருந்து என் அக்காவும் தான் இறந்துட்டா, ஆனா அதுக்கு நான் கோபமா படுறேன், இறப்புன்றதே சாதாரணமான ஒண்ணுதான். இப்போதைக்கு ஜாக்சன்ல பழிக்கு பழி வாங்கணும்னு போனா ஜாக்சன்ல பாதுகாப்பே இருக்காது, யாராச்சும் ஒரு ரைடர்ஸ் அந்த மாதிரி வந்தாலும் ஜாக்சனை தரமட்டமா அழிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் எந்திரிச்சு நான் கிறிஸ்டின் இல்ல, ஆனா கிறிஸ்டியானிட்டி சொல்ற வழியிலேயே நம்ம போகலாம், இந்த மாதிரி யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த சர்ச்சில் எலிக்கும் ஒருத்தருக்கும் கிளாஷ் ஆச்சு பாத்தீங்களா. அவர் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே காண்டாகி இப்போ எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த ஆள் சொல்றதை கேட்டு நீங்க அமைதியாவே இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நினைக்கிறது அவங்க நமக்கு பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய படையோட வந்து நம்மளை ஒட்டுமொத்தமா அழிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு திறமையான ஆளை நம்ம இழந்துட்டோம், அதுக்கு நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி அனுப்புங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி எல்லாம் மீட்டிங்ல அனுமதி இல்லாம யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவருமே உட்காந்துக்கிறாரு, எல்லாரும் தொடநடிங்க பசங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப இவர் பேசுறது எல்லாத்தையுமே எலி கேட்டுக்கிட்டு இருக்கா, இவர் எதுக்கு இப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப இப்ப கடைசியா எலியை எந்திரிச்சு பேச சொல்றாங்க. அவளும் அவ நேத்து நைட்டே எழுதின பேப்பரை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறா. இப்ப நான் கேட்கறது எனக்காகவோ ஜோயிலுக்காகவோ கேட்கல, நம்ம ஜாக்சன் நகரத்துக்காண்டி கேட்கிறேன், நம்மள
நல்ல ஒரு திறமையான ஆளை அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க, அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது, திருப்பி அடிக்கணும் அப்படின்னு அவளுமே ரெக்வஸ்ட் வச்சு உட்கார்றா. அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட அந்த கவுன்சில் மெம்பர்ஸுமே இப்போ ஓட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிவெஞ்ச் பண்ணி போகலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப அந்த ஓட்டிங்ல 3 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 8 பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அப்பீல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, பழி வாங்கி போக வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த 3 பேர் யாரா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்னு டாமி, டாமியோட ஒய்ஃப், அப்புறம் ஜெஸியா தான் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே பேச்ச கேட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையுமே போக சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்போ ஒரு பேஸ்பால் கிரவுண்ட்ல அந்த சைக்கோ தெரபிஸ்ட் வந்து அங்க நடக்கிற கேம பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து டாமி வராரு. அப்ப அந்த சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட இப்போ டாமி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எலிய பத்தி. அதுக்கு அந்த சைக்கோ தெரபிஸ்டும் அவ பேசுறது எல்லாம் பொய்யா தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற டாமி வந்து ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவ உண்மையை பேசுற ஒரே ஒருத்தர் இருந்தாரு, இப்ப அவர் இல்லன்ட்டு அவ என்னதான் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற டாமியும் சைலண்டா இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப எலிய நான் தானே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்ப கட் பண்ணா எலிய தான் அந்த கேரேஜ்ல இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ வந்து ஜோயலோட கண்ணில் எல்லா புல்லட்டையும் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நேர் வழியா போனா நமக்கு எதுவும் கிடைக்காது, நம்மளே சோலாவா போய் தட்டிட்டு வரலாம் அப்படின்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படி அவ தனியா கிளம்பலான்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும் போது கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டா டீனா தான் வந்திருக்கா. அப்ப நீ தனியா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஆமா நான் தனியா தான் இருக்கேன்னு அவ்வளவு சொல்றா. அப்ப கதவை திறந்து டீனாவை உள்ள இழுத்துக்கிறா. அப்ப டியா வந்து எலி கிட்ட இப்ப என்ன பண்றதா இருக்க, என்ன பிளான் அப்படின்னு கேட்டதுக்கு சியாட்டல் போய் ஆபியை கொல்றதுதான் ஒரே பிளான் அப்படின்னு எலி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிற சில கன்ஸ் அண்ட் ஃபுட்டை பார்த்துக்கிட்டு இதை மட்டும் தான் எடுத்துட்டு போக போறியா, இது எப்படி பார்த்தோம் கொஞ்சம் கூட பிளானே இல்லாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க பாரு ஒரு பிளான் அப்படின்னு அவ எழுதின பேப்பரை எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த பேப்பர்ல தேவையான பொருட்கள் மாதிரி இத்தனை கன், இத்தனை புல்லட்ஸ் வேணும், 2 வாரத்துக்கான சாப்பாடு அண்ட் மெடிசன், ஆல்கஹால் எல்லாமே வேணும் அப்படின்றத எழுதி வச்சிருக்கா. இதை பாக்குற எலிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. நீயும் வரியா அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை நான் தனியா விடுவனா செல்லும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட பிளானை எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு குதிரை ஷிமரே போதும் அப்படின்னு சொன்னதுக்கு எதுக்குன்னு கேக்குறா. அப்பதான் நம்ம வேகமா போய் ஆபியை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து ஒத்துக்கிறா. சரி ஓகே அப்படின்னு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து டீனா கிட்ட ஜோயலோட கண்ணை எடுத்து காட்டுறா. இது ஜோயலோட கண்ணா அப்படின்னு டீனா கேட்ட உடனே ஆமா இதாலதான் அவங்க எல்லாத்துக்குமே சாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப சரி ஓகே நீ ரெடியாரு, காலையில 3:30 நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரெக்டா நீ அவுட் போஸ்ட் ஆண்டா வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறா. அப்ப அப்படியே கரெக்டா எலி வந்து அந்த அவுட் போஸ்ட் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே டியா வந்து ஷிமரை கூட்டிட்டு வந்துடுறா. அப்போ கூடவே இன்னொருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஒருத்தர் கூட கிளாஷ் ஆச்சு பாத்தீங்களா, அவரு தான் வந்திருக்காரு. இவரோட பேரை சொல்லவே இல்ல, இவரோட பேரு சத். அப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எலிக்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற பவரான கண்ணை கொடுத்துட்டு உன்னோட கண்ணை ஏன்ட்ட கொடு, இது அதை விட பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாரு. அப்ப எலி இன்னமும் சத் மேல கோபத்தோட தான் இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப இன்னும் 10 நிமிஷத்துல எங்க ஆட்கள் வந்துருவாங்க, அதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை திறந்து விடுறாரு. அப்ப போகிறதுக்கு முன்னாடி சத் வந்து எலி கிட்ட கை கொடுக்கறாரு. ஆனா எலி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கை கொடுக்கறா. அப்ப அப்படியே எலி வந்து இப்ப ஜாக்சனை விட்டு போகிறா. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா எலி வந்து டாமி கிட்ட சொன்னால சியாட்டல் போற வழியில நான் ஜோயில பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஜோயில புதைச்ச அந்த இடத்து பக்கத்துல தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. அப்ப எலி வந்து ஜோயிலோட கலரை முன்னாடி நின்று அங்க சில காபி கொட்டைகளா வைக்கிறா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜோயிலுக்கு காஃபினா ரொம்பவே பிடிக்கும். அப்ப எலி வந்து உன்னோட சாவுக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்ப அப்படியே எலியும் டீனாவும் அவங்களோட பயணத்தை இப்போ தொடர்றாங்க. அப்ப அப்படியே இவங்க 2 பேரும் பயணம் பண்ணி இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு சியாட்டலுக்கு போக இன்னும் 10 மைல்ன்ற டிஸ்டன்ஸ்ல இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப வரும்போது அந்த ஸ்கார்னு ஒரு அமைப்பை சார்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் அங்க இறந்து கிடக்குறான். இதை பார்த்து அந்த 2 பேரும் கண்ணை எடுத்துக்கிட்டு பொறுமையா அந்த டெட் பாடி பக்கத்துல நடந்து வராங்க. அப்ப அந்த பாடியை பார்த்த உடனே இந்த மாதிரி லோகவா நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே டியா அங்க பக்கத்துல இருக்கிற புதருக்குள்ள போய் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார் அமைப்பை சார்ந்த சில பேர் அப்பல நடந்து வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க யாரையுமே உயிரோட விடாம சுட்டு தள்ளி இருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த சின்ன குழந்தையும் உட்பட. அப்ப இதை பார்த்து எலி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி இது அந்த உல்ஃப் கேங் தான் பண்ணிருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு டீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகேவா முதல்ல இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருந்தா அங்க ஒரு சியாட்டலோட மெயின் ரோடு வருது. அப்ப அங்க இருக்கிற ஒரு போர்டுல பார்த்தா சியாட்டலுக்கு இன்னும் 9 மைல் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப அப்படியே அந்த ரோட்டு வழியா ஷிமர்ல அவங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு உடஞ்சு போன பாலம் இருக்குது. இப்ப அது மேல நின்று அந்த சியாட்டல் சிட்டியை ஃபுல்லாவே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சியாட்டல் சிட்டியும் பாக்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அதை பார்த்த எலி வந்து இது ரொம்ப
ரொம்பவே அழகா இருக்குது, ஆனா அந்த அசிங்கமானவங்களை நம்ம சுட்டு தள்ளியே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் யூட்டன் அடிச்சுட்டு போறாங்க. அப்ப அப்படியே அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல ஒரு வாட்ச் டவர் இருக்கு பாத்தீங்களா, இப்ப அதுக்குள்ள காமிக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள ஆபியோட டீம்ல இருந்து ஒருத்தவன் அங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அங்க கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஸ்கோப்ல பாத்துக்கிட்டே இருக்கான். ஓகே கிளியரா தான் இருக்கு, நீங்க வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் அந்த வுல்ஃப் கேங் மெம்பரை காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆர்மி சோல்ஜர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் மேல அவங்க கிட்ட டேங்க்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அப்படியே அந்த ரோட்ல ஆர்மி டேங்க் 2 ஜீப்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நூத்துக்கணக்கான ஆர்மி சோல்ஜர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் எலியும் டினாவும் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ தெரியல. இதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு? ரொம்பவே சட்டிலா தான் இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் போற போக்குல ஒரு அடின்ற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோல ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். அடுத்த வாரத்துல எபிசோடு 4 பார்க்கலாம். ஹேவ் எ கிரேட் டே.